வெல்கம் டு பீட் அண்ட் பிளெண்ட் சமையல். இன்னைக்கு ஸ்பைசி ஃபிஷ் கறி தேங்காய் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 15 கிராம் கொடம்புளி 2 கப் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுக்கலாம். 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி நறுக்கி எடுத்துப்போம். அரை கிலோ ஃபிஷ் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு மண்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கலாம். தக்காளி வெந்துருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து வதக்கலாம். இதோட சோக் பண்ணி வச்சிருக்கிற கொடம்புளி சேர்த்து கொதிக்க விடலாம். புளி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. 1 நுள்ளு உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கணும். நான் இதில் இன்னொரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீன் சேர்த்து 10 நிமிஷம் வேக விடலாம். மீன் வெந்துருச்சு. கொஞ்சம் கறிவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஸ்பைசி ஃபிஷ் கறி ரெடி.